2026ல யார் ஓட்டு போடுவீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து டிவிக்கே தானே போடுவேன். டிவிக்கே தான். ஆமா. எதனால டிவிக்கு? ஏன்னா இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ன்னு பார்த்தா ஒரு சேஃப் கிடையாது. மென்ஸுக்கும் சேஃப் கிடையாது. இப்போ வந்து நம்ம புதுசா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அதனால. புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு ஆமா, கொடுக்கணும்னு எனக்கு அவர் நினைக்கிறீங்க. கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால. என்னென்ன கொள்கைலாம் உங்களுக்கு அதுல என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த வரைக்கும் எந்த ஒரு தலைவருமே சரி ஒரு ஃபீமேல் ஒரு ஆண்டர்பிரினர் யாரும் வச்சது கிடையாது. இவர் வந்து முதல்ல வச்சிருக்காரு. ஜான்சி ராணி வச்சிருக்காரு. அந்த கேட்டகரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல அம்பேத்கர் அந்த கேட்டகரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்பேத்கர் ஆமா, பிடிச்சதுனால. அதனால. ஓகே. உங்களுக்கு அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டங்கள் எதனா ஒண்ணு சொல்ல முடியுமா? சொல்லலாமே. சீர்திருத்த கட்சியில திருமாவளவன் இருக்காரு இல்லையா? அவரை பத்தி உங்களுக்கு என்ன? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதியில இருந்து சாரி கோச்சுக்காதீங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்துல இருந்து அவரு மேன்மேல இப்போ அதுக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டா இருக்காரு அவரு. அவர் படிக்கிற காலத்துல இருந்து எவ்வளவோ சொல்லலாம். அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதாவது அந்த சீமான் பத்தி உங்களுக்கு என்ன? சீமான் பட்சின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மோஸ்ட்லி தமிழ் 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 தமிழ்னு இருக்காரு. தமிழ்னு பார்த்தாம இலங்கைன்னு ஜாயின் பண்ணி பேசுறாரு. அதுதான் எனக்கு கொஞ்சம் அவரை பேச விருப்பம் இல்லை. ஓகே. தமிழ்நாட்டுல தமிழ் மட்டும் பேசினா இலங்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை இங்க ஆமா பேசுறாங்க. ஆமா. சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா சீமானும் விஜயும் பார்த்தா கூட்டணி பார்த்தா அமையும் சொல்லியிருந்தாங்க. அது முன்னாடி பார்த்தா ஆதரிச்சிருந்தாரு. இப்ப எதிர்த்து பேசுறீங்களாச்சு அதை பத்தி நினைக்கிறீங்க? யாரு சீமான் எடுத்து பேசுறாரா? வேணான்னு சொல்றேன். அண்ணன் தனியா நின்று அவர் ஜெயிப்பாரு. யாருக்கு எதுவுமே தேவையில்லை. தனியா நின்னாலும் ஆமா, ஜெயிப்பாரு. எந்த கூட்டணி தேவையில்லை. தேவையில்லை. ஒருவேளை பிஜேபி கூட கூட்டணி போயிட்டாருன்னா நீ ஓட்டு போடுவீங்களா விஜய்க்கு? போடுவோம். ஏன்னா அண்ணா அதுல இருக்காருல்ல. ஏன்னா இப்ப பிஜேபி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு மாற்றத்தால அவ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா மேல இருக்கவங்க கரெக்டா இருந்தா கீழே இருக்கவங்க கரெக்டா இருப்பாங்கல்ல அதனால. இல்ல ஆக்சுவலா விஜய் பார்த்து நீங்க சினிமாவில நடிச்சாருன்றதுனால அவர் ஓட்டு போட போறீங்களா? இல்ல அவர் கொள்கை அடிப்படையில நான் வந்து மோஸ்ட்லி எனக்கு சினி ஃபீல்ட்ல விஜய் பிடிக்காது. நான் தனுஷ் ஃபேன் நானு. அதனால தனுஷ் பிடிக்கும். அந்த கொள்கை பிடிச்சனால தான் நான் அவருக்கு ஓட் பண்ணுவேன். கொள்கை பிடிச்சதுனால தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஓட்டு போட போறீங்க. ஆமாண்ணா. சரி, ஓகேங்க. இப்ப 2020 சாதி ஒழிப்பு சட்டம் அது சொல்லலாம். ஏன்னா ஒரு கேஸ்ட்டை வச்சு ஒருத்தவங்களால இது பண்ண முடியும்னா அது அவரால் முடியும். அந்த லா புக்கு மட்டும் நம்மளுக்காக ஒரு சட்டம் எழுதலைன்னா இன்னைக்கு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. எங்களுக்குன்னு மோஸ்ட்லி எங்களுக்கு பார்த்தா எங்களுக்கு தனி உரிமை எதுவும் கிடைச்சிருக்காது. அதனால தானே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. வேற என்ன கொள்கை பிடிச்சது டிவிக்கேல? டிவிக்கேல பார்த்தா மோஸ்ட்லி அவங்க டிரான்ஸ் பீப்புள்ஸ் ரொம்ப இன்ஃபார்ம் கொடுக்குறாங்க. மற்ற ஜெண்டர் எதுவுமே இல்லாமல் டிரான்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா எங்கள் மாதிரி பீப்புள்ஸுக்கு அவங்க கட்சியில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு இடத்துக்கு போனால் எங்களுக்கும் தனி ரெஸ்பெக்ட் இருக்கு. இப்போ எங்களை மாதிரி ஆளும் ஒருத்தவங்க எங்கள் ஆயவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு அதே டிவிக்கேல ஒரு ஒரு பதவியில் இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்கு எங்களுக்கு. டிவிக்கேல ஒரு பதவியில் இருக்காங்க. ஆமா. ஓகே. எந்தெந்த கட்சினா வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஆட்சியும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க பீரியட்ல அவங்க நல்லா செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. திமுக என்னென்ன செஞ்சிருக்காங்க? திமுக என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க அப்பா காலத்துல டிரான்ஸ் அந்த திருநங்கைன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது மாசம் 1000 ரூபாய் ஸ்கூல் புக்ஸ் ஃப்ரீ, மோஸ்ட்லி பஸ் ஃப்ரீ. எனக்கும் தனி ஒரு சீட்டு. ஒரு சின்ன ரெக்வஸ்ட்னா டிரான்ஸ் பீப்புள்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா 3.5% தான் இருக்கு. அது ஆக்சுவலி 10.5% ஆகுதுன்னா நல்லா இருக்கும். ஆமா. ஓகே. இப்ப தளபதி விஜய் வந்து இந்த வீடியோ பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு என்ன சொல்லுவேன்னா இப்போ எப்படி இருக்கீங்களோ எங்க மேல ஒரு லவ்வா இருக்கீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருங்க. கட்சி வந்ததுன்னு மாறிடாதீங்க. அதுதான் ஒரு விஷயம். உங்க கொள்கையை விட்டு நீங்க மீறாதீங்க. கொள்கை தான் உங்களுக்கு ரொம்ப ஆமா. பிடிச்சிருக்கு.